நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். அவங்க இது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பெஷல் மத்தி ஃப்ரை, மத்தி மீன் ஃப்ரை பார்க்க போகிறோம். மத்தி மீன் ஃப்ரையில் என்னடா ஸ்பெஷல் நினைக்காதீங்க. ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட், 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோன்னா மத்தி மீன் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரசத்துக்கு அப்படியே வச்சுன்னு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சின்ன கண்டென்ட் தான், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை இதுக்குன்னா நம்ம சாலை மீனை எடுத்து போட்டுட்டு, மீனில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. இது ரொம்ப உரைப்பு இருக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். அதே மாதிரி மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொரிச்சோன்னா நார்மல் ஃபிஷ் ஃப்ரை. ஸ்பெஷல் மீன் ஃப்ரைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சாலே போதும். நல்லா அதில் உள்ளதில் எடுத்துட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தாலே போதும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, சீரகம், கருவேப்பிலை இது சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து மீன் குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். மீன் பொரிக்கிறதுக்கும் நம்ம மண் சட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மீன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம மசாலா தடவி வச்சுருந்த இந்த ஸ்பெஷல் மசாலா, வெங்காயம், பூடு, கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்ததை ஒவ்வொரு மீனாக சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா இருக்கும். நம்ம இந்த வெங்காயம், இந்த வெள்ளைப்பூடோட மசாலா அதையும் இதில் போட்டிங்கன்னா அது நம்ம ரசத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முறுமுறுன்னு பொரிக்கக்கூடாது. சிலருக்கு மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்க வேண்டாம். இந்த பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் மீனை. திருப்பி விட்டாச்சு. இந்த சைடில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே பொரிப்போம். 2 சைடும் ஒரு தடவை லைட்டாக திருப்பி விட்டுக்கிடுவோம். இந்த சைடு கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் நம்ம பொரிப்போம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸ்பெஷல் மத்தி ஃபிஷ் ஃப்ரை, மத்தி ஸ்பெஷல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம். அந்த பூடு, கருவேப்பிலை, வெங்காயம் அதோட வாசம் இருக்குது. இது நான் ரொம்ப முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணலை. சூப்பர் டேஸ்ட்டு. அந்த பூடை நம்ம எண்ணெயில் வறுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும்ல, அது இருக்குது. இது நம்ம அப்படியே ரசத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.